மீன் பதப்படுத்தும் ஆலையில அமோனியா கசிவு ஏற்பட்டதால மூச்சு திணறல் ஏற்பட்டு பெண் ஊழியர்கள் தீயணைப்புத்துறை வீரர் ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதா சொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமோனிய கசிவு ஏற்படல, மின் விபத்து ஏற்பட்டு தீ பிடிச்சதாலதான் மூச்சு திணறல் ஏற்பட்டதா அந்த நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. அமோனியா லீக்கேஜ் எதுவுமே நீங்க யாருமே 100% ஷூர். அமோனியா லீக்கேஜ் கிடையவே கிடையாது. ராங் இன்ஃபர்மேஷன் அது. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில மீன் பதப்படுத்தும் ஆலை ஒண்ணு செயல்பட்டு வருது. தனியாருக்கு சொந்தமான இந்த ஆலையில எக்கச்சக்கமான ஊழியர்கள் பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இரவு 11:30 மணி இருக்கக்கூடிய சூழல்ல திடீர்னு அங்க பணியாற்றிட்டு இருந்த ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதா கூறப்படுது. அமோனியா கசிவு ஏற்பட்டு இங்க புகை மண்டலத்துல பெண் ஊழியர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதா கூறப்படக்கூடிய நிலையில தான் தீயணைப்புத்துறையினர் அங்க போயிட்டு அவங்கள மீட்டதா கூறப்படுது. இதுல 29 பெண் ஊழியர்கள் மற்றும் ஒரு தீயணைப்புத்துறை வீரர் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் இங்க போயிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த நிர்வாகத்தினுடைய மேலாளர் இங்க அமோனியா கசிவு ஏற்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. அமோனியா லீக்கேஜ் எதுவுமே நீங்க யாருமே 100% ஷூர். அமோனியா லீக்கேஜ் கிடையவே கிடையாது. ராங் இன்ஃபர்மேஷன் அது. இந்த ஆலையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியில இருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதா மேலாளர் தெரிவிச்சிருக்காரு. இதன் காரணமாதான் புகை மண்டலம் கிளம்பி அதுல ஊழியர்கள் சிக்கனதால மூச்சு திணறல் ஏற்பட்டதா அந்த நிர்வாகம் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கசிவு பட்டவுடன் அந்த கசிவு பட்டதும் புகை மண்டலம் ஆனதுனால இரவு நேரங்களில் நேற்று இரவு என்னாச்சுன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறப்போ அந்த புகை மண்டலம் தீமாய் பரவி அந்த அப்படியே இறங்கி கீழே வந்துடுச்சு. ரெஸ்ட் ரூம் லேடிஸு சாப்பிட போனாங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு. பிள்ளைங்க என்ன பயந்து போய் ஏதோ புகை வருதுன்னு பயந்து போய் ஆளுக்கு சத்தம் போட்டுட்டு எல்லாம் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு உள்ளே ஓடிட்டாங்க. அதில் 1-2 பிள்ளைங்க கீழே விழுந்தையில் பயந்து கீழே விழுந்தையில் அந்த புகை சொபிஸ்கேஷன் ஆகி மூச்சு திணறல் மாதிரி வந்தது.